நமது காதுகளில் சில நேரங்களில் ஒருவித உள் உணர்வுகளின் வார்த்தைகள் கேட்கும். இதை செய்யாதே என்று. இது மனதின் ஓட்டத்தின் வார்த்தைகளா, சிதாபாசனின் செயலா, இல்லை அகங்காரத்தினால் ஏற்படும் அசைவுகளா, அல்லது இவை அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கும் ஆத்மாவின் அமைதியின் விளைவா? விளக்குங்கள் சுவாமிஜி. பேர் உள்ள உணர்ச்சி, மீதியெல்லாம் உள்ள உணர்வு. அப்புறம் உள்ள அறிவும் ஒன்று இருக்கும். இந்த மூன்றுமே உள்ளேயே இருந்து தோன்றிக்கிட்டே இருக்கும். இந்த உள் அறிவும் உள் உணர்வும் உள் உணர்ச்சியும் தான் கனவாக வருது. அங்கே மூணும் இருக்கும். அங்கே இன்ப துன்ப உணர்ச்சிகளும், சூடு குளிர்ச்சிங்கிற உணர்ச்சியும், வெளிச்சம் இருட்டுங்கிற உணர்ச்சியும் இருக்குது. பயந்து இன்பப்பட்டு சந்தோஷப்பட்டு அந்த கனவு சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வும் இருக்கும். அதை ஞாபகம் வச்சு சொல்கிறான் பாரு, அறிவும் இருக்குது. இப்போ அறிவு, உணர்வு, உணர்ச்சி மூன்றும் வெளியிருந்து வந்து உள்ளே வந்து தேங்கி இருக்குது. இதெல்லாம் உண்டு பண்ணும். இந்த மனம் எந்த நேரத்தில் எதை உண்டு பண்ணணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு பயிற்சி கொடுத்துருக்குற மாதிரி. ஒரு சினிமா டைரக்டர் என்னென்ன பயிற்சி கொடுத்துருப்பார் அவர் மனசுக்கு. வெளியே இல்லாததெல்லாம் உள்ள கற்பனை பண்ணி வச்சுருப்பார். அடுத்த படத்தில் இந்த காட்சியை காட்டணும், அடுத்ததில் இந்த சீனை கொடுத்து மக்களை திடுக்கிட வைக்கணும் அப்படின்னு அவர் திட்டம் போட்டு வச்சுருக்கிறார். அதெல்லாம் சேர்த்து ஒரு கதையாக வேற வச்சுருக்கிறார். அந்த கதையை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கு இந்த உணர்ச்சியெல்லாம் கொடுக்கணும்னா அவர் எவ்வளோ நாள் அந்த உணர்ச்சியில் இருப்பார். சில பேர் அதிலே மனநோயாளி ஆயிடுறாங்க. நீண்ட காலம் வாழ முடியறதில்லை. கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துடுறாங்க. இந்த உள்ளுணர்வு உள் உணர்ச்சி எல்லாம் வெளி உணர்வு வெளி உணர்ச்சி எப்படிப்பட்டதோ அப்படி தான். ரெண்டுமே நிஜம் இல்லை, ரெண்டுமே நிஜம் கிடையாது. நிஜம்னா என்னுடையதுன்னு அர்த்தம். நிஜம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மை இல்லை, நிஜம்னா அர்த்தம் என்னுடையது. அப்போ வேறு யாருது அது? அது அந்த கரணத்தினுடைய சிருஷ்டி. இந்த அந்த கரணங்கிற மனம் சிருஷ்டி பண்ணுது. என்னென்ன பண்ணுது? அறிவு, உணர்வு, உணர்ச்சி. கனவுல ஒரு உணர்ச்சி உண்டாகுது, சிங்கம்லாம் நடந்து வரா மாதிரி. அதுக்கேற்ற ஒரு பயங்கிறது உணர்வு உண்டாகுது. இது சிங்கம்தான், இது கடிச்சிடும்ன்ற அறிவும் இருக்குது. இந்த மூன்றையும் அது பழக்கத்துலேருந்து தானே உண்டாகுது. நம்ம பகலில் என்ன பழகிறோமோ அதுதான் கனவுலையும் வருது. இதை நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா இந்த உள்ளுணர்வை வந்து உண்மைன்னு எடுத்துக்க முடியாது. வெளியுணர்வே உண்மை இல்லைன்னும் போது உள்ளுணர்வுக்கு மட்டும் என்ன உண்மைத்தன்மை வந்துடும்? நிறைய பேர் அப்படி உள்ளுணர்வை வந்து உண்மையை நம்பி சுவாமிகிட்டே வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் இந்த துரியம் துரியாதி தானே இல்லைங்கிறீங்க, அதெல்லாம் தன்னுடைய மனதினுடைய விளையாட்டு அப்படிங்கிறீங்க, உங்களுக்கு அனுபவமே இல்லை, அதனால் உங்களை வச்சு நீங்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த சுவாமி வந்து துரியாதீத நிலையே இல்லைங்கிறாரு, அதை விதேய முக்திங்கிறாரு, இவருக்கு அனுபவமே இல்லை, இவர் பெரியவர் மாதிரி பேசிக்கிறாரு அப்படின்னு. அவருடைய ஏன்னா அவருக்கு உள்ளுணர்வு அப்படின்னு. உள்ளுணர்வு பிரமாணம் கிடையாது. அதை பிரமாணமாக வச்சு எடுத்துக்க முடியாது. வெளியுணர்வாவது கொஞ்சம் பிரமாணம்னு சொல்லலாம், அது இல்லதை காட்டுது. ஆனால் உள்ளுணர்வு நீ எதை விரும்புறியோ அதை காட்டும், எதை வெறுக்கிறியோ அது காட்டும். எதெல்லாம் விரும்புகிறோமோ அது கனவுல வரும், எதெல்லாம் பயப்படுற வெறுக்கிறோமோ அதுவும் வரும். எந்த உணர்வு டாமினண்ட்டாக இருக்குது? பய உணர்வா, அன்பு உணர்வா? அன்பு உணர்வு யாருக்கு அதிகமாக இருக்குதோ நனவில், அவன் கனவுலேயும் அப்படி தான் இருக்கும். பய உணர்வும் சந்தேக உணர்வும் யாருக்கு இருக்குதோ, குற்ற உணர்வு இருக்குதோ, உலகத்துக்கு தெரியாமல் மறைத்த ஒரு குற்றம் இருக்குதுன்னு வைங்க, அது கனவுல வரும். அது வேறு வேறு விதம் இருக்கும். பாம்பு வடிவத்தில் வரும், பள்ளத்தில் விழுந்த மாதிரி இருக்கும், தேடி தேடி போகிறோம் கிடைக்காதத மாதிரி இருக்கும், துரத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஓடினாலும் ஓயவே ஓயாது, காலம் நகர மாட்டேங்குது, சிக்குது பின்னுது, சகதியில் மாட்டிட்டோம், ஊர் பேர் தெரியாத ஊரில் அலைகிறோம், அப்புறம் அவசரமாக பாத்ரூம் வருது, டாய்லெட்டே இல்லை. இதெல்லாம் கனவுல வரும். ஒருத்தர் சொன்ன எனக்கு டாய்லெட் கனவாக வருது.
எப்போ கனவுல வந்தாலும் அது அவசரமாக இருக்கிற மாதிரியும் எல்லாமே ஆக்குப்பைட்டு தட்டினா திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அந்த பாத்ரூம் பார்த்தா அப்புறம் உள்ளே போகவே முடியாதுன்னு ஒரு துர்நாற்றமாக அசிங்கமாக வருது. ஏன் இந்த மாதிரி அசிங்கமான கனவு வருது? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அது உலகம் உள்ள இருக்கும் கனவு அப்படி தான். கனவை பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க 10 கனவு எல்லாருக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு தடவை அந்த 10 கனவு என்னன்னு சொல்கிறேன். அதனால் கனவை பற்றி யாரும் பயப்படாதீங்க. அதெல்லாம் உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு என்ன? ஏற்கனவே போட்ட வாசனை. பெருங்காய டப்பியை எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அந்த பெருங்காய வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாது. அது உள்ளுணர்வு. இது என்ன போட்டோம்? பெருங்காயம் போட்டோம். அது எடுத்த பிறகும் அந்த டப்பா வாசனை வந்துட்டு எது பூண்டு அந்த வாசனை தான் வருது. மல்லிப்பூ போட்ட கூடையில் மல்லிப்பூ வாசனையாக வருது. மல்லிப்பூலாம் எடுத்த பிறகும். அப்போ நம்ம உள்ளதே நல்லதாக போடுவோம். உள்ளுணர்வுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்க வேண்டாம். சில மனக்குழப்பம் உடையவர்கள், போதைக்கு அடிமையானவர்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உள்ளே நிறைய காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சு. இந்த போதைப் பொருள் வெளியே இருக்கிற காட்சியோடு சேர்த்து உள்ள ஒரு காட்சியும் உண்டாக்கும். ரெண்டுமே ஒரே சமயத்தில் தெரியும். அவங்க வெளியே இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அதோட பேசுகிறாங்க, அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. நிறைய குடி போதைக்கு போனவங்க ஒரு குறிப்பிட்ட போதைக்கு அப்புறம் காதில் ஓயாமல் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் குறிப்பிட்ட இடத்துல நகரவே மாட்டேங்கிறார். அது அவர் வீடு இல்லை, எனக்கு தெரிஞ்சவருடைய வீடு. அந்த கூடத்திலே அவர் நிற்கிறார். எதுக்கு வந்திருக்கிறாரு, நிற்கிறாரு, உள்ளேயும் வர மாட்டாங்கிறது, வெளியும் போக மாட்டேங்கிறாரு. தண்ணி வேணுமானா இல்லை, போகவே மாட்டேங்கிறார். அவரு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் எதுக்கும் நிற்கிறாருன்னு தெரியல. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சாமி இங்கே வாங்க. அப்புறம் அவர், உனக்கு இதை விட்டு நகர்ந்து போனால் பயமாக இருக்குதா? ஆமாங்க. இந்த இடம் தான் பயம் இல்லாமல் இருக்குதா? ஆமாம். அப்புறம் பார்த்தா அவன் குடிக்க அடிமையாக இருந்தான். இப்படி தான் இருக்குதுங்க. இந்த மனம் போதை வஸ்துக்கோ இந்த லாகரி வஸ்துக்கோ அல்லது குறிப்பிட்ட உணர்வுகளுக்கு அடிமையாயிடுச்சோ அது உள்ளுணர்வாக காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம மனதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உள்ளுணர்வுகள் எல்லாமே வெளியேந்து வந்த பழைய சமாச்சாரங்க தான். அது புதுசாக ஒன்றும் பண்ணாது. போன ஜென்மத்தில் இருந்த அனுபவித்தது கூட அப்போ வெளி உணர்வாக இருந்து உள்ளே வந்தது, இப்போ உள்ளுணர்வாக எப்போ இருந்துகிட்ருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே ஒரு உணர்ச்சியும் பார்க்குறாங்க, அது ஒரு உள்ளுணர்வையும் ஓவர்லேப் பண்ணி பார்க்குறாங்க. புத்தகத்தில் ஒரு படம் இருக்குது, அது மேலே கண்ணாடி காகிதத்தை வச்சு பார்த்தோம்னா ரெண்டும் சேர்ந்து தான் தெரியும். அல்லது கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தோம்னா எல்லாம் பச்சையாக தெரியும். நம்ம பச்சை கலர் கண்ணாடி போட்டு எல்லாம் பச்சையாக தெரியுது, மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டு மஞ்சள்னு தெரியும். இப்போ இந்த மஞ்சளும் வெளியே இருக்கிற பொருளும் கலந்து ஒரு பொருளாக தெரியுது. நிறைய பேர் மனதில் இருக்கின்ற உணர்வுகள் வெளிப்பொருளோடு பார்க்குறோம். இது பேர் அத்தியாசம், ஓவர்லேப்பிங், இமேஜினேஷன், இல்யூஷன் அப்படின்னு பேர். இல்யூஷரி. சில பேர் வெளியே ஒன்றுமே இருக்காது, உள்ளே இருக்கிற பொருள் வெளியே இருக்கிற மாதிரி தெரியும். யாராவது நடந்து வராங்க, என் பின்னாடியே நிற்கிறாங்க, என் காதுகிட்ட மூச்சு விடுறாங்க, இருட்டாக இருக்கிறாங்க, பெட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க, காலை தொங்க விட மாட்டேங்கிறாங்க, பெட்டு கீழே ஏதோ ஒரு சினிமா தியேட்டரில் யாரும் காலை தொங்க விட மாட்டாங்க, அது ஏதோ காலை பிடிச்சிடும் போது. அப்போ வெளியே இல்லாத பொருளை உள்ளே இருக்கிற பொருள் வெளியே காட்டுது, அது ஹாலுசினேஷன். வெளியே இருக்கிற பொருள் வேறு மாதிரி தெரிஞ்சதுன்னா அது இல்யூஷன். ஏன் வேறு மாதிரி தெரியுதுன்னா அது உள்ளே இருக்கிறத சேர்த்து பார்க்குறீங்க. இப்போ உள்ளே இருக்கிறத மட்டும் வெளியே பார்த்தோம்னா அது ஹாலுசினேஷன், அது மாயத்தோற்றம். இன்னொன்று பொய் தோற்றம். உண்மை பொய்யா தெரியுது, ஒன்று பொய் தோற்றம், இன்னொன்று அது தோற்ற பிழை அப்படின்னு சொல்கிறார் பாரதியார். அது தோற்ற பிழைங்கிறார், இது மாயத்தோற்றங்கிறார். இல்லாதது இருப்பது போல தெரியுது. அப்போது மனதை ரொம்ப ஜக்கிரதையாக கையாளணும். மனம்தான் நாம், மனதோடு தான் நம்ம வாழ்ந்தாகணும், வேறு வழியே கிடையாது. பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் மனதோடு தான் வாழணும். அந்த மனம் இந்த உடம்போடு வாழணும், இந்த உடம்பும் உறவுகளோடு வாழணும், இந்த உலகத்தோடு வாழணும். இந்த உடம்பை உறவுகிட்ட இருந்து உலகத்துலேருந்து பிரிக்க முடியுமா?
இல்லை பிரித்து நீங்கள் வேற எங்கேயா போனால் வேறு உலகத்தில் வேறு உறவோடு இருப்பேன். டெல்லிக்கு போயிட்டோம்னா ஹிந்தி பேசுகிறவங்களோட இருக்க வேண்டியிருக்கும். இந்த உடம்பு எல்லாமே உலகத்தோடும் உறவுகளோடும் இருக்கும். இந்த மனமோ எந்நேரம் உடம்போடு தான் இருக்கும். நானும் எப்பொழுதும் மனதோடு தான் இருக்கிறேன். நான் மனதோடு வாழ்கிறோம். மனதை நன்றாக கையாண்டுட்டோம்னா இது மனதின் எழுச்சியா அதை புறத்தே இருக்கின்ற எழுச்சியா, இதை பிரித்து பார்த்து ரெண்டுமே என்னுடைய பழக்கத்தினாலே, அனந்த கோடி வருஷங்களாக பெற்ற பழக்கத்தினாலே இது ஏற்பட்ட ஒரு உண்மையிலே வெளியே இருக்கிறது கூட மாய தோற்றம் தான். நம்ம அத்வைத வேதாந்தப்படி பார்த்தோம்னா வெளியே இருப்பதெல்லாம் பிரம்மம், கடவுள். கடவுள் இப்படி கல் மண் செங்கல் வீடு மனுஷர்கள் உடம்பு இப்படி தோன்றார். அது வேற. அந்த இன்ஃபர்மேஷனை அப்போ தனியாக புரிஞ்சுக்குவோம். இப்போ உங்கள் கேள்விக்கு பதில் புரிஞ்சுங்களா? அப்போ உள்ளேருந்து எனக்கு ஒரு எச்சரிக்கை வந்தது. ஏன் உள்ளுணர்வு சொல்லிச்சு இது நடக்கும், உள்ளுணர்வு சொல்லிச்சு இவர் துரோகி, உள்ளுணர்வு சொல்லிச்சு இவரை நம்பலாம். இதெல்லாம் நீங்கள் எப்படி மனசை பழக்குனீங்களோ அந்த மாதிரி உள்ளுணர்வு சொல்லும். அது அந்த எச்சரிக்கையை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம்னு சொல்லலை, பொருட்படுத்தி மாட்டிக்கணும்னு சொல்ல வேண்டாம். அது எனது இல்லைன்னு விட்டுடுங்க போதும். அது வந்தால் வந்துட்டு போகுது. மனசுலேருந்து அது வெளியே வந்துச்சுன்னா அதோட பேர் அது பிறகு வெளியே எப்படி மறுபடியும் சொல்லுங்கள். ஒருக்க மனசுலேருந்து வெளியே வருது எது? கனவு, ஒரு உணர்வு வருது. அதோட அது போயிடுறோம்ல, திருப்பியும் அது ரிப்பீட் ஆகுதுல சொன்னீங்கல்ல. ஏன் பண்ணக்கூடாது? அது தொழிலே தானே, மனதுடைய தொழில் என்ன, ஏதாவது உண்டு பண்ணுறது தானே. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? யார் வெளியே வரணும்? யார் வெளியே வரணும்? மனசையா? மனசுலேருந்து வெளியே வந்தோம்னா முடியும். மனதோடு பிறந்தோம், மனதோடு வாழ்ந்தாகணும். அப்போ மனதை திருத்தணும் இல்லையா? அந்த அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாருல கடவுள். மனதோடு வாழ்ந்திருந்து மனது எஜமானனாகி நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா அது உங்களை மாற்றிடும். நீங்கள் எஜமானன் ஆகிட்டு மனதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்போ கொடுத்தோம்னா மனசு புது பயிற்சிக்கு வரும். ஏன்னா பழைய பயிற்சினால தான் இப்படி இருக்குது. பழைய பயிற்சினால் உண்டானதை புது பயிற்சினால தான் நீக்கணும். பழைய ஹேபிட் ஒருத்தர் இருக்குது, கை சப்பிக்கிட்டே இருக்கிறான் குழந்தைங்க. அதை நிறுத்தணுங்கிற என்ன பண்ணுறது? புது பழக்கத்தை கொடுக்கணும். பால் மரக்கடிக்கணும். எப்போ அம்மா கிட்ட பால்னு கேட்குது. அப்புறம் புட்டி பால் தான் கொடுத்து அதையும் விட மாட்டேங்குது. அப்புறம் ஏதாவது சோறு கொடுத்து தான் மாற்றுறோம். எல்லாம் மாற்றிட்டு தானே இருக்கிறோம், நம்மளை மாறிட்டு தானே இருக்கிறோம். மாறவே முடியாததாக இருக்குதா? பயிற்சி, அதுக்கு வேண்டிய முயற்சி உடையார் தளர்ச்சி அடையார். நம்ம மனசை மாற்றணும்னு முதல்ல நமக்கு ஆசை வரணும். மனசு கெட்டு போயிருக்குது நம்ம முதல்ல தெரியணும். கெட்டு போன மனசு தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நான் கெட்டவன் கூட நினைக்கா தெரியாமல் வாழறது, அதான் அஜ்ஞானத்தில் இருக்கவங்க. ஏன்டா அப்படி இருக்கிறேன்னா, நான் நல்லா தானே இருக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள மாற்றிக்க முயலாதீங்க, மாற்றவே மாட்டாங்க. ஆனால் அவங்க மாற்றணும்னு நினச்சாங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. தன் மனதை மாற்றிக்கணும்னு ஒருத்தன் நினச்சிட்டான்னா அவனை யாரால் தடுக்க முடியும்? மனதை அவரவர் தான் மாற்றணும். முதல்ல மனதில் நோய் இருக்குதுன்னு தெரியணும். இது மனநோயின்னு தெரியணும். தெரிந்தால் நோய்க்கு வேண்டிய மருந்தை தேடலாம். நோயெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் தான் நோயாளிகள், நீங்கள் தான் பொறாமை பிடிச்சவங்க, நீங்கள் தான் பயந்தாங்குழி, நீங்கள் தான் அகங்காரம் பிடிச்சவங்க, நான்லாம் நல்லா தான் இருக்கிறேன், நான் அப்படியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திருந்தவே மாட்டேன். உலகம் உனக்கு அப்படி தான் தெரியும். மனதை நம்ம மாற்றணும். அறிவை ஒரு தடவை சொன்னால் அறிவு புரிஞ்சுக்கும். என்னப்பா இப்படி கால்குலேஷன் தப்பாக பண்ணியிருக்கிற, இந்த 120 மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சிச்சோன்றோம். அப்புறம் கரெக்ஷாக போட்டோம். அது பேர் ஒன் டைம் கரெக்ஷன். இப்போ நம்முடைய அறிவுக்கு ஒன் டைம் கரெக்ஷன். தப்பாக ரூட்டில் வந்துட்டோன்னு வைங்க, ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும், மறுபடியும் செத்தாலும் அந்த தப்பு வழிக்கு போக மாட்டேன். அறிவுக்கு பழக்கத்துக்கு
மனசுக்கு ஒரு தடவை பழக்கினா பத்தாது. ஏன்னா இது அறிவுக்கு ஒரு மிஸ்டேக்கை ஒரு முறை கரெக்ட் பண்ணால் போதும். மனம் செய்கிற மிஸ்டேக்கை பல முறை கரெக்ட் பண்ணி முடியும். இப்போ மனமும் அறிவும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும். மனம் அறிவுங்கிறது புத்திங்கிறோம், மனங்கிறது உணர்வுங்கிறோம். ஒரு தடவை இதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு நம்ம அறிவு கொடுத்தா அறிவு புரிஞ்சு வச்சுக்கோம். ஆனால் மனசு என்ன பண்ண முதல்ல பயப்படும். அப்போ அறிவு சொல்லணும், இது பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, நீ கரெக்ட் ஆகிட்ட, நான் இன்னும் கரெக்ட் ஆகலையே, எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்லும். இப்போ மனதுக்கு நாம் பழக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. என்ன பழக்கம் வேணும், அந்த பழக்கத்தை முதல்ல கற்பனை பண்ணுங்க. அந்த பழக்கத்தை நம்ம கற்பனை பண்ணி அப்படி வாழ்ந்து கற்பனையில் வாழுங்க. அதில் ஒரு சுகம் அனுபவிங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை, கூச்சம், அவருக்கு திக்குவாய். அதனால் அவருக்கு அறிவாளி, எவ்வளோ அறிவு இருந்தோம் சொல்ல தெரியாதவனுக்கு அறிவாளின்னு யார் பேர் வைப்பாங்க? அது ஊமை கண்ட கனவாயிடும். சொல்ல தெரியணும். அவருக்கு அந்த திக்குவாய்ங்கிறதுனால பொது இடத்துல ரொம்ப சங்கோஜப்படுவார். நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பார், அதை சொல்ல வந்ததுன்னா அந்த ஒரு வார்த்தையிலே நின்றுடும். அப்புறம் கேட்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன் இவர் கஷ்டப்படுறாரே அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு நம்மளை இங்கே தப்பாக எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படி. அதனால் அவர் பேசுகிறதே நிறுத்திறாரு வாழ்க்கையில். இப்போ அவர் திருந்தணுமா இல்லையா? அவர் திருந்தாமலே இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. வாழ்நாள் முழுக்க அந்த பயத்துலையோ தன் மீது இருக்கக்கூடிய தன்னிறக்கத்தினாலேயோ அதனால் தன்னை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? மற்றவங்களெல்லாம் வெறுப்பார். நல்லா பேசக்கூடியவங்களை பார்த்தோம்னா ஒரு பிடிக்காது அவங்களுக்கு. இன்னொருத்தர் பேச முடியாத திக்குவாயினா அவங்களோட சேர்ந்துக்குவாங்க. இப்படி தானே நாம் வாழறோம். அவரை மாற்றணுன்னா அவரே தான் மாறணும். நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஒரு கோபம் தான் வரும். எங்களை சுட்டி காட்டுறீங்களா, நான் வேணும்னு அப்படி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அர்ஜுனனும் அப்படி தான் தன்னை மாற்றிக்க விரும்பலை. அவன் என்னென்னோ காரணம் சொல்கிறான். என்னடா போர்க்களத்தில் வந்து நிற்கிற, இவ்வளோ ஏற்பாடுகள் செய்து முடித்தாச்சு, கடந்த 20-30 நாட்களாக நம்ம வந்து அங்கே சேனைகள் என்ன இங்கே சேனைகள் இல்லை, எல்லாருமே பல காத தூரத்துலேருந்து கேம்ப் அடித்து பாசறை கட்டி கேம்ப் கொண்டாந்து பல ராஜாக்கள் கொண்டாந்து சேர்த்துருக்குறாங்க. உன்னை நம்பி இத்தனை போர் படைவர்ணிக்க வந்து ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கையில் வேலோடு வந்திருக்கிறான். திரௌபதி வேறங்க மானத்தை கைவிட்டுட்டு இப்போது நீ எப்போ ஜெயிச்சு கொடுப்ப, எப்போ நான் வந்து அந்த துரியோதனுடைய ரத்தத்தில் என் தலைமுடிய நினச்சி கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு அவள் காத்திருக்கிறா. இவ்வளோ ஏற்பாடு, பட்ட துன்பங்கள்லாம் உனக்கு போதலையா? ஆனால் அவன் கடைசியில் என்ன சொல்கிறான்? கண்ணா, இந்த போர் தேவைதானா? அப்புறம் இந்த போரில் நான் ஜெயிச்சேன்னு வைங்க, ஆனால் இந்த தாத்தாவை கொன்ன பாவம் இருக்குதே, என்னை சும்மா விடுமா? கற்றுக் கொடு குருவை கொன்ன பானம் சும்மா இருக்க முடியுமா? உங்கள் டீச்சரை நம்மளால் கொல்ல முடியுமா? நான் உங்கள் டீச்சர், எங்களுக்கு துன்பம் கொடுக்க உங்களால் முடியுமா? கனவுல கூட முடியாது. ஆனால் நிர்பந்தம், நான் ஜெயிச்சு எதன் மூலம் ஜெயிக்க போகிறேன்? இவங்களெல்லாம் அழிச்சிட்ட பிறகு கிடைக்கிற ஜெயினால எனக்கு இன்பம் வருமா துன்பம் வருமா? நான் நினைக்கிற துன்பம் தான் வரும். அது கொடும் துன்பமாக இருக்கும். சரி, இதை போரில் எத்தனை பேர் சாவாங்க, என் அம்புக்கு எத்தனை பேர் சாவாங்கன்னு கணக்கு இருக்குதா? இத்தனை பேரையும் நான் வந்து ஒரு ஆளையவே அடிச்சிடக்கூடிய அளவுக்கு தெரியும் ஐயா கண்ணா. இவங்க எதிரில் நிற்கிறவங்கெல்லாம் யார்? எனக்கு எதிர்த்து வச்சிருக்கிறவன் யாருன்னு பார்த்தோம்னா என்னுடைய ஊர் ஜாதிகள். இந்த அஸ்தினாபுரத்தில் வசிக்கிறவங்க எல்லாமே எங்கள் குடிமக்கள். அவங்கள கொண்டுட்டு நான் யார் ஆளுவேன்?
எவ்வளோ லாஜிக்காக பேசுகிறாங்க. அப்புறம் அவன் கேட்குறான், கண்ணா தர்மப்படி பார்த்தா கொல்றது பாவம். அதிலும் பிராமணனாகிய துரோதனர் அவர் சொன்ன பிரம்மஹஸ்தி தோஷம் வந்துடும். பிரம்ம ராட்சசனா நான் இந்த யுகம் வழிக்கல்ல, இந்த கல்பம் வரைக்கும் வாழணும். இது எந்த விதத்துல நியாயம்? நீ இப்போ வந்து சொல்கிறான். அதை ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டான். அப்போ உள்ளுணர்வு அவனுக்கு சொல்லுது, இது இவரை கொல்லக்கூடாது, அவரை கொல்லக்கூடாது. இப்போ அவனாவது மாறினாவன் தவிர யாரை மாற்ற முடியாது. கேட்குறான், இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த துரியோதனுடைய மனசை மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். நம்ம ஒப்பந்தப்படி என்ன வேணுமோ அதை செய்திடலாம். இந்த ஒப்பந்தப்படி நமக்கு பாதி பாதி ராஜ்யங்கிறத அவனை ஒத்துக்க சொல்லுங்க அப்படிங்கிறான். கண்ணன் சொல்கிறாரு, இந்த போர் 18 நாள் யுத்தத்தை போல 1000 யுத்தத்தையும் என்னால் வெற்றிகரமாக செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு மனுஷனுடைய மனசை நான் மாற்ற முடியாது. கடவுளுக்கே ரைட் இல்லை, முடியவே முடியாது. அப்படி இருந்திருந்தால் கடவுளை கேட்குறல்ல, ஏன் இந்த பகைவர்கள், திருடர்கள், கொலைக்காரர்கள் எல்லாம் இந்த கடவுள் விட்டு வச்சிருக்கிறாரு? படைக்கும் போது நல்லவனாக படைச்சிருக்கலாமே அப்படின்னு. படைக்கும் போது எல்லாம் நல்லவனாக தான் படைக்கிறார். ஆனால் அவன் தான் தன்னுடைய சொந்த கருத்தினால் மாற்றிக்கிறான். இந்த சொந்த கருத்தும் சொந்த உணர்வும் அவனுடைய அந்த கரணங்கிற மனமும் புத்தியும் தான். அப்போ புத்திக்கு நாம் மாற்றத்தை சீக்கிரம் கொடுத்துடலாம். ஆனால் உணர்வுக்கு மாற்றத்தை கொடுப்பது ரொம்ப கஷ்டம். அது அவனாக முயற்சி பண்ணணும். என்னிடம் இருக்கின்ற அந்த பொறாமை உணர்வு அல்லது தன்னிறக்கம், எனக்கு திக்குவாய், என்னை எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க, நான் எவ்வளோ சம்பாதிச்சோம், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதை மறைக்கிறதுக்கு தானும் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு காட்ட வேண்டியிருக்குது. அப்போ முக்கியமான ஆள் காட்டுறதுக்கு என்னால் எது முடியும்? நான் ஒரு பெரிய பக்திமான் அப்படின்னு பெரிய ஐயப்ப பக்தனாகி வருஷம் 5 தடவை 10 தடவை ஐயப்பன் கோயில் போய் எந்நேரம் இந்த கருப்பு உடையிலையும் மாலையிலும் தான் இருப்பார். அப்படியே இருந்திருப்பார். அப்போ எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, சாமி சாமி அப்படி. அப்போ அது ஒரு பொய்யான ஒரு திருப்தி தானே. அந்த உணர்வுலேருந்து அவர் மீளலை. அது நல்லது தான். ஆனால் அதுக்கு இவ்வளோ போராட வேண்டாம். தன்னிடம் இருக்க தண்ணீரத்தை அவர் விட்டுருந்தாலே போதும். இன்னும் நிறைய பக்தியாக இருக்கும். இந்த பக்தி இப்போ சியூடோ ரிலீஜியஸ் ஃபீலிங்காக இருக்குது இல்லையா? தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு போட்ட ஒரு போர்வையாக தான் இருக்குது. இப்போ இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அடுத்த பிறவியில் எப்படி இருப்பார்? பக்திமானவும் இருப்பார். அதே சமயம் பக்தி ஒரு போர்வையாக தான் அவருக்கு இருக்கும். அப்படி இருந்ததை நாம் பார்த்து அனுபவிச்சிருக்கிறேன். யாராலும் திருத்த முடியாது. திருத்தினா கடும் கோபம் வந்துடும். அவர் பக்தி ஒரு போர்வைன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த போர்வை இருக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவிறக்கம் மறையுமா? மறையாது. அந்த பகவான் கிட்ட வேண்டி, என்னோட கழிவிறக்கம் வேண்டாம், நானும் தலை சிறந்தவன், முக்கியமானவன், ஒதுக்கப்பட்டவன் அல்ல என்ற ஒரு உணர்வு அவருக்கு வந்துடுச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் அவர் யார் தடுக்க முடியும்? அந்த பழக்கத்துக்கு அந்த பக்தி உதவுச்சு. உண்மையிலேயே அந்த போர்வையாக நினச்சார். அது ஒரு ஃபேக். அண்ட் இட் மேக்கிங் டு மேக். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஃபேக் இட் அண்ட் மேக் இட். இந்த மனசுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபேக், அதுக்கப்புறம் அது மேக் ஆகிடும். ஃபேக் இட் அண்ட் மேக் இட். இப்போ மனதை தான் பழக்கணும்னா புத்தியை கற்றுக் கொடுத்துடலாம். மனசுக்கு நீண்ட கால பழக்கம் வேணும். அதுக்கு முதல்ல ஃபேக்குன்னு பேர். அதை பிரதிபட்ச பாவனை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபேக். எப்படி ஃபேக்னா, இயல்பாகவே முக்கியம் இல்லாதன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனம், கழிவிறக்க இருக்கிற மனசுக்கு
அவன் என்ன ஃபேக் பண்ணணும்? முக்கிய புள்ளியாக மாறணும். அப்போ முக்கிய புள்ளியாக மாறுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் வேணும், புகழ் வேணும், பாராட்டு வேணும், மிகுந்த திறமை வேணும். மூன்றுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பக்தி இருக்குது, பெரிய பக்திமான், அது சுலபமாக செய்திடலாம் இல்லையா? அவர் ஃபஸ்ட்டு ஃபேக் தான் பண்ணார், கடைசியில் he made it. இன்னொருத்தன் எப்பொழுதுமே பொறாமை பிடிச்சவனாக இருக்கிறான். யாரை பார்த்தாலும் பொறாமை இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆளை பற்றி தான் அவனுக்கு பொறாமை, பொறுத்துக்கவே மாட்டேங்குது. அவன் எது செய்தாலும் அவன் டம்பம் படிக்கிறான், அவன் பணத்திமிரில் பேசுகிறான், அவன் ஜாதி திமிரில் இருக்கிறான். இப்படியெல்லாம் அவன் நினச்சிட்டு அவனை ஒரு குறிப்பிட்ட ஆளையே அவங்க வந்து குறி வச்சு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு வியாதி ஆகிடுது. அவன் இல்லாத போது கூட அவன் கண் முன்னாடி தெரிவான், அவனை நினச்சிக்கிட்டே இருப்பான். இவன் சாப்பிட்ற உணவு கூட அவனுக்கு சுவைக்காது, சினிமா பார்த்தா கூட அந்த நினைப்பு வந்துடும். இப்படி பல பேர் வாழறாங்க. ஒரே ஒரு பொருளை ரிமூவ் பண்ணால் அவன் சுதந்திரமாக இருப்பான். பொறாமை ஒருத்தர் மேலே தான் இருக்குது, எல்லார் மேலும் பொறாமை வந்துடுதா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். பொறாமை ஏதோ குறிப்பிட்ட நபர் மேலே தான் வரும். அங்கே யார் பார்த்தோம்னா உங்களுக்கு லெவலாக இருக்கிறவங்க தான். உங்களுக்கு மேலே இருக்க மேலே பொறாமப்படுறதே கிடையாது. உங்கள் கீழே இருக்கிற பார்த்து யாரும் பொறாமப்படுறது இல்லை. பிச்சைக்காரனை பார்த்து யாரும் பொறாமப்படுறாங்க. நான் பிச்சைக்காரனுக்கும் பொறாமை இருக்குது, இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து. நமக்கு சமமான இடத்துல தான் பொறுக்க முடியாமல் இருக்குது. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா, என் வாழ்நாள் முழுக்க வெந்து செத்தனே, உள்ளே இருக்கக்கூடிய டென்ஷன் விடவே மாட்டேங்குது, அனுபவிக்கவே விட மாட்டேங்குது. முதல்ல நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இல்லை, தன்னிடம் பொறாமைங்கிற ஒரு நோய் இருக்குதுன்னே தெரியாமல் வாழறாங்க எல்லா ஜனங்களும் வாழறாங்க. தன் மகனை புது கல்யாணம் கட்டி கொடுத்த மருமகளோடு இருக்கும் பொழுது பொறாமை மருமகள் மேலே. இவன் என்ன என் பொண்ணு பையனை வந்து சொந்தம் கொண்டாடுறா, இவன் அவன் தலையாட்டிகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் என்னை வந்து சினிமா கூட்டிட்டு போது இவளை வந்து டெய்லி கூட்டிகிட்டு போகிறான். இவளுக்கு யார் இந்த வயசு என்ன 60 வயசு, அது 20 வயசு, அது மேலே ஒரு போகிறாங்க. ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே பொருள் மீது அவங்க அனுபவிக்கிறாங்க. மகன் அனுபவிக்கிற அவன் கணவன் அனுபவிக்கிறார். எத்தனை வீட்டில் நடக்க தெரியுங்களா? கல்யாணம் ஆன ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. கணவன் மேலே இல்லை, மாமியார் மேலே. இது தட்டி கேட்காத கணவன் மேலே கோவம் வருது. இது பொறாமையினால். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ பிரதிபந்த பாவனை இந்த மாமியார் உண்டாகணும். உண்டாக்குவாங்களா? சொன்னால் கேட்பாங்களா? அவங்க முயற்சி எடுக்கணும். இல்லை, அடே என் மகன் வந்து மனைவி இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. இவன் அவள் போனது சரியாக போச்சு, பெரிய ஒரு பிசாசை போய் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கான். நீ வாடா, நான் சோறு போடுறேன், அவன் என்ன பெரிய இவளா அப்படின்றான். இவங்களை எப்படி திருத்துறது? தனக்கு நோய் இருக்குதுன்னே தெரியல. முதல்ல நோய் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் நோயை திருத்துவதற்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்கணும். அது என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத 3வது ஸ்டேஜ். முடியாது, இன்னொருத்தர் தான் நமக்கு உதவி வேணும், அது பகவான் அல்லது குரு அப்படின்னு தெரிஞ்சு 4 ஸ்டேஜ் வரணும். முதல்ல நோயை கண்டுபிடிக்கணும், அது நோய்க்கு முறையை கண்டுபிடிக்கணும், அந்த முறை என்கிட்ட இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இருந்திருந்தால் இத்தனை நேரம் வந்திருக்குமா? இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இன்னொருத்தர் துணையை நாடணும். இப்படி 4 ஸ்டேஜை அர்ஜுனன் கடக்கிறான். இது முதல் அத்தியாயத்தில் நடக்கிற விஷயம். கடைசியில் தேர்தட்டில் அம்பியும் வில்லையும் கீழே போட்டுட்டு கண்ணீர் மல்க, மனம் பதற, துடிக்க, கெஞ்சி கதறான், கோழை மாதிரி கத்துறான். இந்த சண்டையை பார்த்து பயப்படுறான், கிளி பிடிச்சி கிடக்கிறான் அர்ஜுனன். அவனுக்கே தொட நடுங்கிடுச்சுன்னா நிற்கிறவங்களாம் என்ன ஆகுது? இப்படி பார்ப்பான், அப்படி பார்ப்பான், வீட்டுக்கு போயிடலாமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன சங்கூதிட்டாங்க, நீ ஒன்றும் தூக்கவே மாட்டேங்கிறாரு, சிக்னல். அப்புறம் நல்லதாக போச்சு இருக்கிறான். அப்புறம் அர்ஜுனன் கண்டுபிடிக்கிறான், என்கிட்ட இந்த ஒரு கிளேபியம்னு சொல்லக்கூடிய அலித்தன்மை வந்துடுச்சு, கையறு நிலை வந்துடுச்சு.
இதை என்னால் போக்கிக்க முடியல. இதுக்கு ஒன்றே ஒன்று எனக்கு தேவைப்படுவது, ஒரு வெளியே இருந்து ஒரு துணை. அந்த துணை கிருஷ்ணன் அப்படின்னு 4ஐயும் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான். நண்பான்னு சொல்லலை, பகவான் நீ தான் எனக்கு குருவாக இருந்து நீ என்ன சொல்கிறியோ அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டான். அப்புறம் தான் 2வது அத்தியாயம் முழுக்க விளாசுறார். நீ என்ன யாரை கொல்லுவேன்? ஆத்மாவை யாராவது கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது. நீ ஆத்மா தானே, நீ கொல்பவனா? ஆத்மாவை கொல்லவும் முடியாது, ஆத்மா எவரையும் கொல்லுவதும் இல்லை. ந ஹந்தி ந ஹந்தாரம் அப்படின்னு சொல்கிறாரு. எது தர்மம்னு சொல்கிறார். எல்லாம் பேசி முடித்தவொடனே மனமாற்றம் அடைஞ்சான். காண்டீபத்தை எடுத்தான். அந்த ரணகளத்தை எல்லாம் வெற்றி வீடினான். இத்தனையும் மனமாற்றத்தை ஒருத்தர் ஒப்படைக்கணும். நம்பிக்கையான ஒரு இடத்துல கொடுக்கணும். அவர் தன்னுடைய உபதேசத்தில் பண்ணுவார். அப்பவும் மனசு பழக்கப்படுத்தணும். அவர் அறிவுரை கொடுத்துருவார். மனசை மெல்ல மெல்ல பழக்கணும். அது பேர் பிரதிபட்ச பாவனை. நம்மிடம் ஒரு பொறாமை இருக்குன்னா, மாமியாரை விட்டுருங்க, அவங்கள தான் பொறாமை இருக்குதே தெரியலையே, பொறாமையினுடைய சொரூபமாக இருக்கிறாங்க. நமக்கு பொறாமை வந்துடுச்சே அப்படின்னு நம்ம உணரணும். இது பொறாமையால் தான் நமக்கு இப்படி உள்ளே கொதிக்குது. அதை பார்த்த உடனே, அந்த ஆளை பார்த்த உடனே எனக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் பிளேடில் அறுத்துக்கிறேன், நெத்தியில் அடிச்சுக்கிறேன், அந்த பொருள் கையில் இருக்கிற செல்ஃபோனை உடைக்கிறேன், என் குழந்தைகளை திட்டுன்னு திட்டுறேன். உணரணும் இல்லை? அப்போது அவனுக்கு பகவான் சொல்கிற ஒரே மெத்தடு, உன்னை நீ மாற்றிக்கொள்வதற்கு வழி இருக்கிறது. மாற்றுவதற்கு இந்த பொறாமை எப்படி நீ பழகுன? ஒரு நாளே பொறாமை வந்தது, பல பிறவியாக பழகி வச்சிருக்கிற. அப்போ பல பிறவியாக நீ மறுபடியும் பொறுமையில் பழகணும். பொறுமைக்கு ஆப்போசிட் என்ன? பொறாமைக்கு ஆப்போசிட் என்ன? பொறுமை. அது பேர் திதிக்ஷா. பொறுமைக்கு பேர் திதிக்ஷா. சகிஷ்ணுத்துவம், சீதோஷ்ண துக்க சுக சகிஷ்ணுத்துவம் அப்படிங்கிறார். உடம்புக்கு வருகின்ற துன்ப, சூடு குளிர்ச்சி, மற்ற எல்லா உணர்ச்சியும், பசி துன்பம், இதெல்லாம் உடம்புக்கு வருது. சுக துக்கங்கிறது மனசுக்கு வருது. சீதோஷ்ண சுகதுக்க சகிஷ்ணுத்துவம் அப்படின்னு சொல்லுது. அது பேர் திதிக்ஷா அப்படின்னு தத்துவபோதம் சொல்லுது. இதை நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த பயிற்சி பண்ணுறது பேர் பிரதிபட்ச பாவனை. ஸ்வபட்சம் என்னது? தன் பட்சம் என்ன? பொறாமை. பிரதிபட்சம் என்ன? பொறுமை. அப்போ பிரதிபட்சத்தை நீ பழகணும் இல்லை? அப்போ எப்படி பழகுவ? சேஃபான இடத்துல பழகணும்னு சொல்லுவாங்க. கார் ஓட்ட பழகும் போதோ, விமான ஓட்டம் பழகும் போதோ எப்படி பழகும்? கூட பத்திரமா ஒருத்தர் உட்கார வச்சுக்கிட்டு, சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, டிராஃபிக் இல்லாத இடத்துல ஓட்டி பார்க்கணும். சில பேர் சிமுலேஷன் கொடுக்குறாங்க ஏரோப்ளேனுக்கு. வானம் மாதிரியே தெரியும், அதில் சிமுலேஷனில் தரை இறக்குறாங்க, மேலே தூக்குறாங்க, மலைக்கு நடுவில் கேப்லலாம் ஓட்டுறாங்க. எல்லாம் இங்கே பயிற்சினாங்க. அங்கே உண்மையிலே இல்லை, ஸ்க்ரீனில் தான் எல்லாம் தெரியுது. அது ஒரு பாவனை தானே, அது ஃபேக் தானே. ஃபேக்னா பொய். அப்போ மனசுக்குள்ளே தனிமையில் உட்காந்து சேஃபான இடத்துல நாம் பிரதிபட்ச பாவனையில் இருந்து பழகணும். பொறாமையில் இருந்து பழகுது மாதிரியே பொறுமையில் இருந்து பழகிற மாதிரி ஒரு கற்பனை உணர்வு உண்டாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணை மூடி தியானம் பண்ணணும். தியானம் பண்ணிவிட்டு எண்ணங்கள் வராதுன்னு பிராணாயாமம் அதெல்லாம் சொல்லலை. உன்னை பற்றி நீ யோசிக்கணும். பிரதிபட்சமாக ஒருவேளை என்னிடம் அந்த குறிப்பிட்ட நபர், அந்த தேவதத்தனை பார்த்தா எனக்கு எரிச்சல், அவன் குழந்தை வாங்கின மார்க்கெல்லாம் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், அவன் புதுசாக ஒரு கார் வாங்கினா அதை ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கான், இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆகிட்டான், கூட வேறு வேலை செய்கிறான், அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டான், அப்போ கூட இவன் மனசில் இது இல்லை, அவன் போய் தொலைஞ்சா கூட இவன் மனசுலேருந்து போகிறது. இப்போ என்ன பண்ணுவான்? மனதில் தியானத்தில் அமர்ந்து தேவத்தை பொறுத்துக்கணும். முதல்ல அவன் பேசுகிறதெல்லாம் பொறுத்துக்கணும். பொறுத்துக்கணும்னா என்ன அர்த்தம்? பல்ல கடிச்சிக்கிட்டு இல்லை. அதுக்கு பிரதிபட்ச பாவனை. பொறாமைக்கு எதிர்ப்பதம் பாராட்டு. அப்புறம் தேவதத்தா,
நீ பாராட்டுக்குரியவன். என்னை காட்டிலும் திறமை இருக்குது. எனக்கு முந்தி நீ கார் வாங்கிட்ட, எனக்கு முந்தி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்ட, எனக்கு முந்தி சொந்த நிலம் வாங்கிட்ட, உன் பையனை நீ நல்லா படிக்க வச்சுட்ட, உன்னை பாராட்டணும் அப்படின்னு பாராட்டணும். ஒரு நாள் பாராட்டினா போதுமா? தினமும் 10 நிமிஷம் தனியில் உட்காந்து தேவதத்தனை குறித்து நீங்கள் பாராட்டு மொழிகளை சொல்லணும். அப்படியே சொல்லிட்டு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே இருக்க பொறாமை மனசுலேருந்து போகும். அது ஃபேக்கிங் தானே, உண்மையாக பண்ணலை. அப்புறம் வி ஹேவ் டு மேக் இட். அடுத்து 10வது நாள் வெளியூர்லேருந்து வந்துட்டான். இப்போ அவனை சந்திக்கணும். காலையில் புறப்படும் போதே செருப்பு போட்டு வெளியே வரும்போதே அவன் வேலைக்கு போகிறான். இன்றைக்கி ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறான். அப்போ போகும்போது அவன் கேட்பான், விஷ்ணு தத்தா குட் மார்னிங், எப்படா இருக்க? வெளிநாடு போயிட்டு வந்தேன், அப்படிலாம் சுற்றிட்டு வந்தேன்னு அவன் சொல்லுவான். இன்னும் வயிற்றுச்சல் வரும் இல்லை. இவன் என்ன பண்ணுவான், 10 நாளாக பழகி வச்சுருக்கிறான். அவன் என்ன சொல்கிறது, நான் முந்திக்கிறேன் பார். செருப்பு போட்டு குட் மார்னிங் தேவதத்தா, ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருந்து நல்லா இருந்ததுன்னு நினச்சிருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன் இல்லையா? கிரேட்ரா, உன்னால் முடியண்டா. அடுத்த வாய்ப்பையும் விடாத, நீ வெளிநாடு போயிட்டு வா. உன் குழந்தைங்களாம் வெளிநாடு போய் செட்டில் ஆவாங்க, அவங்களோட இருந்து நீ இரு அப்படின்னு சொல்லும்போது அவன் திக்குமுக்காடி போயிடுவான். இவங்ககிட்ட எதுக்கு போய் நம்ம பீத்திக்க முடியாது போல் இருக்குதே. இனிமேல் மறுபடியும் நம்மக்கிட்ட சொல்லுவானா? நம்ம தான் முந்திக்கிறோமே. அவன் கார் வாங்குறத சொல்ல வந்த ஒருத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், காரு ஃபஸ்ட் கிளாஸ் செலெக்ஷன், கலர் இருக்குதே சூப்பர், நல்ல டேஸ்ட்டு உனக்கு இப்படின்னு முதல்ல ஃபேக் பண்ணுங்க. அவன் முன்னை காட்டிலும் அன்புடையவனாக, உன் மீது பாசம் மரியாதை உடையவனாக வந்துடும். என்ன ஒரு பெருந்தன்மை! எல்லாம் அப்படி பேசுகிறாங்க, இவன் மட்டும் எப்படி நம்ம பெருந்தன்மையை பார்க்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் கூனி குறுகிறான், பணிவோடு வரான். அப்போ உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லை? நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கல்ல. எப்படி ஜெயிச்சிங்க? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிட. மனசில் முதல்ல நன்னயம் செய்வதற்கு பழக்குங்க. மனம் 10 நாள் பழகிடுச்சுன்னா அடுத்த நாள் நீங்கள் பார்க்கும் பொழுதே காலையில் எழுந்த உடனே அவனை பாராட்டுதல் தான் இருக்கு. அவனே சொல்லுவான், போதண்டா பாராட்டுன்றது. அப்படி அப்புறம் அவன் இனிமேல் நம்ம அவனோட புராணத்தை எடுத்து நம்ம பேச மாட்டான். அவன் நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சான். என்ன பாராட்டுவான்? என்னதாக இருந்தாலும் வாசுதேவா அல்லது விஷ்ணு தத்தா, இன்னும் மாதிரி பெருந்தன்மையெல்லாம் எனக்கு கிடையாதுடா. ரொம்ப ஆடம்பரத்தை பீத்திட்டு இருந்தேன், நீ எவ்வளோ அடக்க அப்படின்னு அவன் பாராட்ட ஆரம்பிச்சான். அவனுக்கு பொறாம வந்துடும் உண்மையில. இது ஹெல்த்தி காம்படிஷன். இப்படி செய்யணுங்க. மிக நீண்ட உரையாயிடுச்சு. எது உணர்வுமயமானது, அழிவற்றது, ஒளி போன்று பிரகாசிப்பது? எதுங்க? எது உணர்வுமயமானது, அழிவற்றது, ஒளி போன்று பிரகாசிப்பது? எது உணர்வு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதை பற்றி இவ்வளோ நேரம் பேசி இதுக்கு உணர்வு இருக்குதா? இல்லை. இது ஒளி போல் பிரகாசிக்குமா? இதுக்கு அறிவு இருக்குமா? அப்போ உணர்வு, அறிவு, ஒளி எல்லாம் ஒன்று தான். மூன்றுமே ஒரு இடத்துல தான் இருக்குது. அது ஒளின்னு ஏன் சொல்கிறேன்னா, அது தன்னைத்தானே அறிகிறதுனால. அதுக்கு உணர்வுடையது இருக்கிறதுனால தன் உணர்வை தான் அறியும் இல்லை. இதுக்கு என்ன உணர்வு, இது பச்சையா சிவப்பா, இது பிசு பிசுப்பா காரமா அப்படின்னு உணரக்கூடியதுன்னு தன்னை உணராமல் இருக்குமா? தன்னை உணரணும் இல்லை. முதல்ல தான் இருப்பதை உணர்ந்தால்தான் இன்னொன்று உணர முடியும். அப்போ தன்னுணர்வு உடையது, தன்னறிவு உடையது எது? அது சுயப்பிரகாசம்னு பேர். அது எதுன்னா அதுதான் நான். எதெல்லாம் நீங்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் தன்னுணர்வு உடையது, தன்னறிவு உடையது. தன்னைத்தான் அறிவதனால அது சுயப்பிரகாசம், பிரகாசம் உடையது. அது நான் தான். முடிஞ்சுதுங்களா? அப்போ அந்த நானை கேட்குறேன், அப்பா தன்னுணர்வுன்னு சொன்னியே, என்ன உணர்வு? கவலை. தன்னறிவுன்னு என்ன? கையால் ஆகாதவன். இது உனக்கு தெரியுதா? நல்லா தெரியுது.
அப்போ ஸ்வயம் பிரகாசம். எல்லாருக்கும் ஸ்வயம் பிரகாசமும் ஸ்வயம் போதமும் சுய பாவமும் கொடுத்துருக்குது. அதுதான் நான். அதை தப்பான பாவனையும் தப்பான அறிவையும் தப்பான ஒரு உண்மையும் அவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான். அவ்வளோதான். இதை நானுங்கிறது தான் நீங்கள் சொன்ன 3க்கும் இருப்பிடம். அந்த இருப்பிடம் நான் எங்கே இருக்குது? உடம்புக்கு வெளியே இருக்குதா? உடம்புல தான். அப்போ உடம்பு தோறும் ஒரு நான் இருக்குது. ஒவ்வொரு உடம்புலேயும் ஒரு நான் இருக்குது. அந்த ஒவ்வொரு உடம்புலேயும் அது ஒளி வீசுது, நான் இருக்கிறேன் அப்படின்னு அறியுது. அதனால் ஸ்வயம் பிரகாசம். அது தன்னை உணருது. எப்படிப்பட்டது? கேவலமான பழப்பில் இருக்கிறேன் அப்படின்னு தான் உணருது. ஒவ்வொரு உடம்புலையும் அப்படி தான் நான் சொல்லுது. ஒரு உடம்பு அப்படி சொல்லுது, ஒன்று சொல்லுது என்ன மாதிரி அவன் இருக்கிறான், என்ன மாதிரி யாராவது பாட முடியுமா சொல்லு? ஏமநாத பாகவதர் இந்த மதுரையிலே கிடையாது. இந்த மதுரையே நாளைக்கு எனக்கு அடிமை அப்படின்னு ஏமநாத பாகவதர் சொல்கிறார். இவங்கிட்ட எப்படி நான் போட்டி போடுறது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார், பானபட்டர். இந்த நான் எப்படி இருக்குது, அந்த நான் எப்படி இருக்குது? இந்த நான் இப்படி இருக்குது. அப்போ உண்மையான நான் யார் தெரியுங்களா? நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு ஒன்று சொல்லுது. அதுதான் உண்மையான நான். அதை காட்டுறது தான் சிவபெருமான் அந்த திருவிளையாடலில் வந்து, அடே பானபட்டா, அடே ஹேமநாத பாகவதா, இந்த நான் இவன் அகங்காரம் பிடிச்சவன், இவன் அறியாமையில் தன்னை கடவுளே வணங்குறவன், கோயிலே கதின்னு இருக்கிறவன், இப்படி இருக்கிறான். கடவுளே ஏன்னு கேட்குறான், மதுரையே எனக்கு அடிமைங்கிறான். அவன் அப்படி இருக்கிறான். இந்த நானை எப்படி வச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். அப்போ நானில் தன்னுணர்வு, தன்னறிவு, தன் பிரகாசம், தன்னை தான் அறிதல் எல்லாமே இருக்குது. அது நானை தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. யார் கேள்வி கேள்வி? வணக்கம் சுவாமிஜி. நம்ம பூமி வந்துட்டு முதல்ல சூரியன் மாதிரி எரிஞ்சுது, அப்புறம் மேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் க்ரஸ் ஃபார்ம் ஆச்சு. இதில் தண்ணி எப்படிங்க சுவாமி வந்தது? பூமி தண்ணி எப்படி வந்தது? பூமியில் முன்னே தண்ணி இருந்தது. தண்ணியாக இல்லை, வேப்பராக இருந்தது. தண்ணி இருக்க முடியும் இல்லை? அப்போ பூமி என்று சொல்லக்கூடிய அந்த உஷ்ண பந்து, ஹாட் பால், அந்த பந்தில் என்னென்ன இருந்தது? நீங்கள் பார்க்குற அத்தனையும் இருந்தது. வெள்ளி, தங்கம், மண், கல், சிலிக்கா, யுரேனியம், புளூட்டோனியம் எல்லாம் இருக்குது. அந்த வெப்பம் இன்னும் இருக்குது. இந்த புளூட்டோனியம் பூமி கீழ் உள்ளே இருக்குது, யுரேனியம் இருக்குது. அதுலேருந்து வர சூடு தான் அது உள்ளே இருக்குது, சூடாக இன்னும் இருந்துட்டு. அது ஹெவி மெட்டல் இல்லையா? இருக்கிறதுல ஹெவி தானே யுரேனியமும் புளூட்டோனியம். அது உள்ளே டீப்பாக இருக்கும். லைட் மெட்டீரியல் மேலே வந்துடும். இப்போ சிலிக்கான் அதெல்லாம் கொஞ்சம் மிடில் வெயிட்டெல்லாம் இரும்பு, மெக்னீஷியம், மேங்கனீஸு. இந்த மெக்னீஷியம் மேங்கனீஸ் சேர்த்தா மேக்மா அப்படிங்கிறோம். அது பேர் மேக்மா, மோல்டன் ஃபார்ம். அதில் மெக்னீஷியம், மேங்கனீஸ், 2 MaMg இப்படி புரிஞ்சுக்க. இப்போ தண்ணி இல்லைங்கிறீங்களா? அப்போ அதில் எல்லாமே இருக்குது. எப்படி எல்லாம் சேர்ந்து ஒரே வேப்பர் ஃபார்மில் இருக்குது. யுரேனியமும் வேப்பரஸாக இருக்குது. அயனும் எப்படி இருக்குது? வேப்பராக இருக்குது. வேப்பர்னா என்ன? கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ மெல்ல மெல்ல இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹாட் பால் இந்த ஹீட்டை விடணும் இல்லை? எங்கே விடும்? ஆகாயத்தில் தான் விடணும். ஆகாயத்தில் எப்படி விடும்? ரேடியேஷனில் விடும். மீதிக்கெல்லாம் ஒரு கண்டக்ஷன் வேணும். ஒரு ஹீட்டை வெளியே அனுப்பணும்னா கண்டக்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும். இப்போ உடம்பு சூடாக இருக்குதுன்னா இதை குளிர் வைக்கிறதுக்கு ஈர துணி போட்டு வைக்கிறோம், இல்லை ஏசி போடுறோம். அதுக்கு காற்று காற்று வேணும். ஆகாய வழியில் இருக்கிறேன் நான், இந்த ஹீட்டை எப்படி வெளியே விடுவேன்? எப்படி வெளியே விட முடியும்? இந்த ஃபார்ம் ஆஃப் லைட், இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் தான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், அது ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம்.
அனல்னு சொல்கிறோம். இப்படி கதிர்வீச்சாக 1 பில்லியன் ஆண்டுகள், எவ்வளோ 1 பில்லியன் ஆண்டுகள் இந்த பூமி விட்டவுடனே இருக்கிற ஹீட்டெல்லாம் ரேடியேஷனில் போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, மேல் புறத்தில் ரேடியேஷன்லாம் குறைஞ்சி கூல் ஆயிடுச்சு. சூரியன்லேருந்து ஒளி மட்டும் வருதா, ஹீட்டும் வருது இல்லை? ஹீட் எப்படி வருது? ஆகாய வழியில் தானே வருது. நடுவில் காற்று இருக்குதா? அப்போ காற்று இல்லாத இடத்துல எப்படி ஹீட் வந்தது? ரேடியேஷன். அதான் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோவேவ் ரேடியேஷன், இதுக்கெல்லாம் ஹீட் உண்டு. மைக்ரோவேவ், அந்த ரேடியேஷன் நம்ம செயற்கையாக மைக்ரோவேவ் ஓவனில் உண்டாக்குறோம். இப்போ சூரியனில் வர்றதை நம்ம மைக்ரோவேவ் ஓவனில் உண்டாக்குறோம். உள்ள இருக்கிறதால வெந்துடுது. அந்த சூடை நீங்கள் பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. என்ன இல்லை, மைக்ரோவேவ் உள்ள ஒரு லைட் எரியும், அது நம்ம உள்ள பொருள் பார்க்கறதுக்காக. ஆனால் மைக்ரோவேவுக்கு நிறமும் கிடையாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் அதுக்கு சூடு உண்டு. அப்போ சூடுங்கிறது அந்த பொருளில் பட்ட பிறகு அது சூடுன்னு பேர், பொருளில் படாமல் வர பிறகு அது ரேடியேஷன் பேர், கதிர்வீச்சுன்னு பேர். இப்படி கதிர்வீச்சுனால பூமி குளிர்ந்ததுமா. குளிரும் பொழுது ஆவியாக இருந்ததெல்லாம் சிலது திரவமாச்சு, சிலது திடமாச்சு. தண்ணீர் ஆவியாக இருந்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதனுடைய ஹீட்டெல்லாம் விட்டுச்சுன்னா கண்டென்ஸ் ஆகி லிக்விட் ஆகும், திரவமாகும். இன்னும் அது ஹீட்டெல்லாம் விட்டுட்டோம்னா, அதுக்கிட்ட இந்த ஹீட்டெல்லாம் பிடிக்கிட்டோம்னா அது ஐஸ் ஆகிடும். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா என்ன பண்ணோம், தண்ணிக்குள்ளே ஹீட்டெல்லாம் ஃப்ரிட்ஜு பிடிங்கிடுது. பிடிங்க என்ன பண்ணுது, பின்பக்கமாக வெளியே சூடாக அனுப்போம். ஃப்ரிட்ஜு சூடாக இருக்கும் வெளியே, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். யாராலும் இந்த சூட்டை நீக்க முடியாது. வீட்டில் இருக்கிற சூட்டை நீங்கள் எடுக்கலாம், ஆனால் வெளியே சூடு பண்ணிட்டுவீங்க. எப்பவுமே சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி பூமி 1 பில்லியன் வருஷமாக ஆவி ரூபமாக இந்த தண்ணீர் இருந்தது. அது எல்லாத்தோடும் கலந்து இருந்தது, காற்றோடு கலந்து இருந்தது. குளிர்ந்த உடனே ஹெவி மெட்டல்ஸு, ஹெவி மெட்டீரியல்ஸுன்னு சொல்லக்கூடிய எர்த் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகி ஓடாச்சு, க்ரஸ்ட் ஆச்சு. அதில் இரும்பு, மெக்னீஷியம் போன்ற பொருட்களும், சிலிக்கான் போன்ற பொருட்களும், மேக்சிமம் சிலிக்கான் தான், அதெல்லாம் ஓடாயிடுச்சு. லைட் மெட்டீரியல்னு சொல்லக்கூடியது இருக்குது இல்லையா, நைட்ரஜன், ஆக்சிஜன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அட்டாமிக்கில் கம்மி வெயிட்டு தானே. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காற்றா மாறிட்டாங்க. அதில் வாட்டர் மாலிக்யூல், அவர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தானே, அது காற்றுல கலந்து மேகமாக இருந்தது. குளிர்ந்த உடனே சோன்னு மழை பெஞ்சுது இந்த பூமியில். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40,000 வருஷம் கண்டினியூவஸ் மழை. காற்றுல இருக்க அத்தனை தண்ணியும் மழையாக கொட்டி பூமியில் விழுந்த உடனே ஆவியாகி மேலே போயிடுச்சு. ஏன்னா சூடு அவ்வளோ இருக்குது. இப்போ மழை பொழிஞ்சு பூமி குளிர்ந்தது. அந்த மழை தண்ணீர் எப்படியோ அந்த ஆவியாகி ரேடியேஷனில் போய் அதை மறுபடியும் உள்ளே கொண்டாந்துது, பூமிக்கு குளிர்ச்சி கொடுத்தது. அப்புறம் அந்த மழைலாம் கடைசியில் தேங்கிச்சு. ஒரு பெரிய சமுத்திரம், ஒரே சமுத்திரம், அதில் ஒரு நிலம் மட்டும் இருந்தது, அது பேர் பேன்ஜியான்னு பேர். மீதி ஃபுல்லாக ஒரு சமுத்திரம் இருந்தது, டெத்திஸ்ன்னு பேர். அது அந்த பேருக்கு அந்த சமுத்திரம் இப்போ இல்லை, அதுதான் இப்போ துண்டு துண்டாகி இந்தியன் ஓஷன், அரேபியன் ஓஷன், அப்புறம் அட்லாண்டிக்கு அப்படின்னு நம்ம பசிபிக்கு இப்படின்னு பேர் மாற்றி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த நிலத்திட்டு ஒன்றியாக இருந்த பேரில் பேன்ஜியா, ஜியானா நிலம், பேன்னா ஒன்று கூடிய, பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். பேன் ஜியோகிரஃபி. இப்போ பேன்னா ஒன்று சேர்ந்த, அது துண்டு துண்டாகி கண்டங்களாக பிரிஞ்சுது. அமெரிக்கா கண்டம், ஏசியா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம் இப்படின்னு. அப்புறம் மீதி இருக்க தண்ணியெல்லாம் பெரிய பெரிய கடல்களாக மாறிடுச்சு. பூமியின் கதை சொல்லு சுவாமி. ஆத்மா, அதாவது நான், எந்த செயலையும் செய்வதில்லை, அதன் பலனை அனுபவிப்பதும் இல்லை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உபதேசம் செய்கிறார். இந்த சத்தியத்தை யுக்திபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் விளக்கும்படி அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாரிராஜன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காருங்க சார்.
இந்த ஆத்மா எதையும் அனுபவிப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை, பலனையும் அனுபவிப்பது. இதை விளக்குமாறு. கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, ஞாதாவும் இல்லை, எதுவும் அறிவதும் இல்லை. ஒன்றும் செய்யறதில்ல, ஒன்றும் அனுபவிக்கிறது இல்லை, ஒன்றும் அறியவும் மாட்டேங்குது. அப்போ என்னது ஆத்மா? சூன்யமா இல்லை ஜடமா? இந்த ஜடம் ஏதாவது அறியுமா? ஏதாவது அனுபவிக்குமா? ஏதாவது அறியுமா? அப்போ ஆத்மாவும் இந்த பானையும் ஒன்றா? மண்ணும் ஆத்மா எப்படிப்பட்டது? அக்கர்த்தா அப்படின்னா அர்த்தம் செய்யாது, ஆனால் செய்யும் திறமை உடையது. அப்போ தான் அக்கர்த்தான்னு பேர். இதுக்கு அக்கர்த்தான்னு சொல்லுவாங்களா? அபோக்தான்னு சொல்லுவாங்களா? இதுக்கு போகமே இல்லைங்க அப்படின்னு இதுக்கு சொல்ல மாட்டாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா, எதுக்கு போகம் உண்டோ அதுக்கு தான் அபோக்தாங்கிற வார்த்தை பொருந்தும். எதுக்கு அறிவு இருக்குதோ அதுக்கிட்ட தான் அறியாமைன்னு சொல்ல முடியும். இதுக்கிட்ட அறியாமை ரொம்ப இருக்குதுங்க சார். ரொம்ப குட், உங்களுக்கு அதை விட அதிகம் இருக்கு. அப்போ ஆத்மா யாருன்னு கேட்டோம்னா, அனுபவிக்கக்கூடியவன், செய்யக்கூடியவன், அறியக்கூடியவன். ஆனால் அறிவதற்கு தன்னை தவிர ஏதுமில்லை, அனுபவித்து தன்னை தவிர ஏதுமில்லை, செய்வதற்கு இன்னொன்று இல்லை. அப்படிங்கிறதுனால அது அக்கர்த்தா அபோக்தான்னு சொல்கிறோமே தவிர அது இதெல்லாம் இல்லாத ஜடம் கிடையாது. அந்த ஆத்மா நான் அப்படின்னு உனக்கு அறிவு இருந்ததுன்னா நீ எதை அறிய போகிற, எதை செய்ய போகிற? ஆனால் செய்துக்கிட்டே இருக்கிறோமில்ல, அறிஞ்சிக்கிட்டே இருக்கிறோமில்ல, அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோமில்ல. அது ஏன்? நீ தனியாக இருந்தீன்னா அபோக்தா, தனியாக இருந்தீன்னா அக்கர்த்தா. நீ உடம்போட கூட்டிட்டீன்னா, மனதோடு கூட்டிட்டீன்னா, மனம் அனுபவிக்குது, நீ அறியாமையில் நான் அனுபவிக்கிறேங்கிற, ஏன்னா நீ கூடியிருக்கிற. கில்ட்டி பை அசோசியேஷன். 2 பேர் கிளாஸில் தொணன்னு பேசுகிறாங்க. டீச்சர் எழுந்து 2 பேர் நிற்க சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் பேசவில்லை, இவன் தான் பேசிகிட்டே இருந்தான், நான் வேறு வழி இல்லை, நான் கேட்டேன், கேட்டதுனால உனக்கும் தண்டனை. நான் எப்படி மிஸ் கேட்காம இருக்கிறது? சப்தம் வந்தால் எப்படி கேட்காம இருக்க முடியும்? அவன் இப்போ தண்டனை யார் கொடுக்கணும்? பேசினவனுக்கு தானே, கேட்டவனுக்கு. இப்போ ஆத்மா பேசினது யார்? மனம். கேட்டவன் யார்? ஆத்மா. இவன் தான் கேட்க முடியும், இவன் தான் கேள்வி கேட்குற உணர்வு இருக்குது. அப்போ செய்வது, அனுபவிப்பது, அப்புறம் அறிவது, இந்த 3மே இந்த மனம் இது கூட இருந்தது பாருங்க. கெட்ட பேர் அதுக்கு வந்துடுச்சு. அப்போ நல்ல காலம் அவன் சொல்கிறான், நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு. ஞானி அப்படி தான் சொல்லுவான், நான் ஆத்மா, நான் ஒன்றும் செய்யலை, செய்ததெல்லாம் மனம், அறிந்ததெல்லாம் மனம், அனுபவித்தெல்லாம் மனம். நான் வெறும் அதுக்கு அனுபவத்தையும் அறிவையும் செய்யும் திறமையை மட்டும் கொடுத்துட்டு நான் தனியாக நிற்கிறேன், நான் வெறும் ஸ்பெக்டேட்டர், நான் சாட்சி மாத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த கில்ட்டி பை அசோசியேஷன் இருக்கும். மிஸ்ஸுக்கு 2 பேரும் வித்தியாசம் தெரியல, அவங்க 2 பேரும் நிற்க சொல்கிறாங்க. அப்போது இந்த பேசுனான் பார்த்தீங்களா, அவன் தலை குனிஞ்சு நிற்பான். கேட்டான் பாருங்க, அவனு நிற்பான். அவன் எப்படி நிற்பான்? தலை நிமிர்ந்து நிற்பான். என்ன சொல்லுவான்? நான் குற்றவாளி இல்லை. தண்டனையிலும் பெற்றால் என்ன சொல்லுவான்? தண்டனை அனுபவிச்சு என்ன சொல்லுவான்? ஐ எம் இன்னசென்ட், தே ஆர் இக்னோரண்ட். இவனை சொல்லுவான், ஐ ஆம் கில்ட். ஞானி இந்த பிரிஞ்சிட மாட்டான், இந்த தொணதனம் பேசுகிட்டு பிரிஞ்செல்லாம் போக மாட்டான். மிஸ்ஸுக்கு தான் அறியாமல் இருக்குது, விவேகம் இல்லை, செய்தது யார் அனுபவித்து யாருன்னு தெரியல, நான் வெறும் சாட்சி, சாட்சியை சேர்ந்து தண்டனை அனுபவிக்கிறான். அதனால் இந்த உடம்பில் இருக்கிற சாட்சியாக நான், சாட்சியமாகிய இந்த அந்தக்கரணம் புத்தியும் மனசையும் உடம்பையும் வந்து நான் என்ன தப்பாக நினச்சிட்ட போது கில்ட்டி பை அசோசியேஷன், இந்த சம்பந்தம், இது பேர் பற்றுன்னு பேர். இந்த உடம்பின் மனசின் மீதும் கொண்ட பற்றினால அது செய்த எல்லாத்தையும் நான் அனுபவிக்க வேண்டியது. ஏன்னா அனுபவம் எனக்கு மட்டும்தான். இது ஜடம், ஜடம் ஏதோ செய்துட்டு, ஆனால் நான் அனுபவிக்கிறேன். இந்த ஞானம் வந்த பிறகு எந்த குற்றமும் எனக்கில்லை, எந்த பாவமும் எனக்கில்லை,
நான் அபகத பாப்மா, நான் எந்த குற்றமும் செய்யாதவன், அகர்த்தா அபோக்தான்னு தெளிவாக நம்ம வாழ முடியும். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு தூய ஆத்மாவை எடுத்துக்கோ. அவன் யார்? தூய ஆத்மா, அகர்த்தா அபோக்தா ஞாத்தா அஞ்ஞாதா. அவனுக்கு அது தேவையில்லை. அப்படி ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை ஒரு பந்து மாதிரி ஆக்கிடுவோம். இங்கே ஆத்மாவா அப்படின்னு கூப்பிட்றோம். என்ன செய்யணும் அப்படி? உன்னால் என்ன முடியும்? என்னால் அனுபவிக்க முடியும். என்ன செய்ய முடியும்? எதை ஒன்றா நான் செய்வேன். எதை அறிய முடியும்? எல்லாம் ஒன்றா அறிஞ்சுக்குவேன். உனக்கு இப்போ என்ன அறிவு இருக்குது? நான் எனக்கு அறிய வேண்டிய அறிவு, நான் அறிவதற்கு ஒன்றும் எனக்கு தவிர ஒன்றும் இல்லை. என்ன செய்துட்ருக்கிற? நான் செய்ய தகுதி உடையவன். எனக்கு கை கால் எதுவும் கிடையாது. ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ அனுபவிப்பா, நான் நல்லா அனுபவிப்பேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிற? எனக்கு உடம்பு கூட அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமில்ல. அப்போ ஆத்மாவுக்கு உடம்பு கொடுக்கலன்னா அது அகர்த்தா அபோக்தா அஜ்ஞாதா. அறிபவனும் இல்லை, செய்பவனும் இல்லை, உணர்பவனும் இல்லை, இல்லாததான் இருக்குது. ஆனால் அது ஒன்றுமே இல்லாத ஜடமா? இந்த மூன்றையும் செய்யக்கூடிய வல்லமை உடையது. அது ஆனந்தமாக இருக்குது. இப்போ சொல்லி கூப்பிட்றாங்க, என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க? ஏதாவது அறியணுமா? ஏதாவது செய்யணுமா? ஏதாவது அனுபவிக்கணுமா? கொடு கொடு கொடுன்னு கேட்குது. அப்புறம் நான் இந்த சரீரத்தை கொடுக்குறேன், இதுக்குள்ளே போ அப்படின்னு. அப்போ எப்படி போகுது? அது ஜம்முன்னு உள்ளே போகுது. எந்த அறிவோடு போகுது? நான் அனுபவிக்க போகிறேன், அறிய போகிறேன், எல்லாத்தையும் அனுபவிப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது. என்ன அனுபவித்தார்? நீங்கள் அமிச்சது ஒரு நோஞ்சான் உடம்பு, பயந்தாங்குழி உடம்பு, பஞ்சத்தில் வாழறவன் உடம்பு. என்ன அனுபவித்தார்? வறுமையை அனுபவித்தேன், கவலையை அனுபவித்தேன், படாத துன்பத்தை, அவமானத்தை அனுபவித்தேன். என்ன உள்ள ஜாலியாக சொல்கிற? நான் அது இல்லையே. நீ அனுபவிக்க சொன்ன, நான் அனுபவிச்சுட்டு வந்தேன். பார்க்க சொன்ன, பார்த்தேன். செய்ய சொன்ன, செய்தேன். பட்டும் படாமல் வந்துட்டான். ஏன்னா அவன் போனது யார்? ஆத்மா. வந்தது யார்? ஆத்மா. நாம் அப்படி தெரிந்தே உடம்புக்குள்ளே வந்திருந்தோம்னா நாம் எப்படி போவோம் வெளியே? உடம்புக்குள்ளேருந்து என்ன சொல்லுவோம்? அப்போ கேட்குது, வெளியே இருக்கிற ஒரு ஆத்மா கேட்குது, உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா பார்த்து, என்னப்பா உணர்றேன்னு. இருக்கு பார்த்து சொல்கிறேன். அது மனசுக்குள்ளே புகுந்து பார்க்கும். இங்கே ஒரே கவலையாக இருக்குது. நான் கவலைப்படுறேன்னு சொல்ல மாட்டான். ஆமாம். நீ என்ன உணர்றேன்றா? நான் இன்பத்தை உணர்றேன், துன்பத்தை உணர்றேன். உன் உணர்வான்னா இது ஏன் உணர்வு இல்லை. நீங்கள் உணர சொன்னால் உணர்ந்தேன், பார்க்க சொன்னதால் பார்க்கிறேன், செய்ய சொன்னதால் செய்கிறேன். சரி வெளியே வா அப்படின்னு. இப்போ என்ன உள்ளே இருந்தால் என்ன குறை? எனக்கு ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஏன்னா நோஞ்சா உடம்புல இருக்கிறியே, இன்னொருத்தர் ஒரு பணக்கார உடம்புக்கு இல்லை போயேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் போய் பார்க்குறேன். அங்கே போனவுடனே அவன் பணக்காரன் தான், ஆனால் என்னன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ என்ன உணர்றேன்னு? இவன் பயந்துக்கிட்டே இருக்கிறான். பணம் போயிடுமோ பயந்துட்டு இருக்கிறான். செலவு பண்ணவே பயப்படுறான். நோய் நொடி இருக்குதே, என்னால் சாப்பிட முடியலையே, இன்னும் ஒரு 10 வருஷம் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ கோடி சம்பாரித்து வச்சுக்கிறேன் அப்படின்னு. அவன் எல்லா உடம்புல போனாலும் இதே தான் கதி. அப்போ போனவன் யாரோ அவன் தானே வெளியே வருவான். அப்படி நாம் உள்ளே வந்தது தெரிந்திருந்தால், வெளியே செல்வதற்கு வழி தெரிந்தால், நாம் இந்த உடம்பும் மனசும் தருகின்றதை நாம் தாராளமாக அனுபவிக்கலாம். தாராளமாக இந்த உடம்பு வச்சு செய்யலாம். சரி, ஒருவேளை நான் முழு திருப்தி உடைய ஆத்மாவாக உள்ளே நுழைஞ்சிருந்தேன்னா இந்த மனம் எனக்கு திருப்தி குறைக்குமா? நான் உணர தானே சொன்னாங்க. அப்போ அந்த மனசுக்குள்ளே உணர்ந்து, மனமே எதுக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுறேன்னு நான் டீச் பண்ணுவேன், மனசை மாற்றுவேன். ஏன்னா ஆனந்தம் அதில் பிரதிபலிக்கும், என்னோடய திருப்தி அதில் தெரியும். ஆனால் அனாதி காலத்திலிருந்து இந்த ஆத்மா சரீரத்தோடையே இருக்குது.
ஒரு சரீரம் போனால் இன்னொரு சரீரம், இன்னொரு சரீரம்னா இன்னொரு போகும். அப்போ உள்ளே போனது என்ன? தூய ஆத்மா. ஆனால் உள்ளே போச்சின்னு சொன்னது தான் தப்பு. அது எப்பொழுதுமே உடம்பும் மனதோடு தான் இருக்கிறது. இப்படியே தான் ஆகணுமா? நான் அகர்த்தாவாக இருந்து கர்த்தாவாக தான் கஷ்டப்படணுமா? அபோக்தாவாக இருந்து இப்படி இதெல்லாம் அனுபவிக்கணுமா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது, இங்கே வா, காதை பிடிச்சி திருவார். நீ உள்ளேருந்து வெளியும் போக வேண்டாம், உள்ளே இருந்து சாக வேண்டாம், நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி குரு மூலமாக காதை திருகி உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாருன்னா, அப்போ என்ன, குருவே இந்த உடம்பே எனக்கு போதும், இன்னொரு உடம்பு எனக்கு வேண்டாம், அடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம், இந்த உடம்புலேருந்து ஓடுவியா? எதுக்கு ஓடணும்? நான் அனுபவிச்சா தானே எனக்கு கஷ்டம், நான் செய்தால் தானே கஷ்டம், நான் பார்த்தா தானே எனக்கு. நான் பார்க்க மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், அவன் ஆனந்தமாக இருக்கிறான். அவன் பேர் சன்னியாசின்னு பேர். ஆனால் உடம்பு செய்யும், வாய் பேசும், எல்லாத்தையும் அனுபவிக்கும். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்கும்? திருப்தி மாத்திரம் இருக்கும். அவன் திருப்தியில் எல்லாவற்றையும் செய்கிறான், அனுபவிக்கிறான், அறிகிறான். இந்த மாற்றம் எங்கே வந்ததுன்னா, இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா அனாதி காலத்திலேருந்து உடம்பையே நானுன்னு நினச்சிட்டு இருக்க இந்த தேகாபிமானம், மானாபிமானம், மனதினுடைய அபிமானம், மானாபிமானம், தேகத்தின தேகாபிமானம், மானாபிமானம் தேகாதிபானத்தும் ரெண்டுமே இதை நான் என்று நினைத்து கொண்டிருந்ததை எப்பொழுது அவன் அறிந்து கொண்டானோ, உண்மை தன்மை தன்னது புரிந்து கொண்டானோ, நான் அறிவு மாத்திரம், செயல் செய்யும் சக்தி மாத்திரம், அனுபவிக்கும் அனுபவ சக்தி மாத்திரம், ஈச்சா ஞான கிரியா என்ற சக்தி மாத்திரமாகிய ஆத்மா என்று அவன் தன்னை தெரிந்து கொண்டார். அவனுக்கு எந்த இச்சையும் இல்லை, எந்த செயலும் இல்லை, எந்த அனுபவமும் இல்லை. இப்படி நம்ம புரிஞ்சுங்க. இது தினமும் சிந்தனை பண்ணணும். நான் ஆத்மான்னு ஒப்பிக்கூடாது. யாருக்கு ஒப்பிக்கிறீங்க? நீங்கள் உணருங்க முதல்ல. நான் உணர்வு மயமானவன், நான் அறிவு மயமானவன், நான் செயல்மயமானவன். நான் தான் எல்லார் உடம்பிலும் செய்து கொண்டிருக்கிறேன், நான் தான் எல்லார் உடம்பிலும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், எல்லார் உடம்பிலும் நான் தான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனி அறிவு கிடையாது, எனக்குன்னு எந்த தனி உணர்வும் கிடையாது. அப்போ தனி உணர்வும் தனி அறிவும் தனி செயலும் தானே உன்னை ஜீவன்னு காட்டுது. எல்லார் செயலும் என் செயலே, எல்லார் அனுபவம் என் அனுபவமே, எல்லார் மூலமும் நான் தான் அறிகிறேன் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா யாரையும் வெறுக்கவும் மாட்டான், முதல்ல தன்னை வெறுக்க மாட்டான். இதுதான் இந்த அத்வைத வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குற உயர்ந்த ஞானம். சரி, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.